வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பில்லை, முருங்கைக்காய், பலாக்கொட்டை இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்துக்கணும். கருவேப்பில்லையும் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பலாக்கொட்டையை அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள்லாம் நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கரைச்ச புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். நான் புளி ஊற வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. அதுக்கப்புறம் வெங்காயம் கூடயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துங்க. அப்புறம் பூண்டும் மிளகும் இடித்து வச்சது சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்கும்போது. இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததும் கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த பதம் கரெக்டான பதம். இந்த பதம் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருவாட்டு குழம்பு.